ரொம்ப தடமா இருக்கு. அதான் இப்படி யோசிக்க வச்சிருக்கு. இப்போ உன்னை என்ன பண்ணலாம்? ஓவர் டோசேஜ். சாக மாட்டேன், உயிரோட தான் இருப்பேன். உயிரோட தான் இருப்பேன். உயிரோட மட்டும்தான் இருப்பேன். ஆட்டம் இனிதே தூங்க ஆரம்பித்து விட்டது. சிங்கங்கள் இரண்டும் களத்தில் இறங்கி விட்டன. அடி அடி தூளு. கொட்டி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா? வெற்றியை நோக்கி வீரை நடை போடுகிறார்கள். ஜெயிக்கிற வரையும் குடிச்சிட்டே இருங்க. போட்டி மும்பரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாட்டில்கள் ஒவ்வொன்றாக காலியாகிக் கொண்டே இருக்கின்றன. இருவரும் வெற்றி பாதையில் நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நேரம் நெருங்கிட்டே இருக்கு. திடீரென்று போட்டியாளர்களின் வேகம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏன் என்று தெரியும். இங்கிட்டு துப்பாது, அங்கிட்டு துப்பிடாத, தோத்து போயிருவ. உற்சாக போக்க ஆட்டம் இறுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 20 பேரை முடித்து விட்டார். தண்ணி கசந்தா பேரடா. ஆட்டத்தின் இறுதியில் சக்தி வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்படுகிறது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்லா கமெண்ட்ரி பண்றனா? நட்சத்திர கிரிக்கெட்ல வரும்ல, அது மாதிரி நாராசமா இருக்கு. எங்க சார் போறீங்க? உள்ள நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். பீர் அடிக்கிறது இல்ல, அடக்கிறதான் போட்டி. 20 பீர், 20 நிமிஷம், 20,000 ரூபாய் பிரைஸ். இந்த கேமுக்கு பேர் தான் நனைஞ்சா போச்சு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. மூச்சா அடக்கிக்கோ, பாப்பலாம். டக்கோர்ட் லூயிஸ் முறைப்படி ஆட்டம் மீண்டும் தொடங்குகிறது. உச்சந்தலை குளிர்ந்ததால் உச்சா வெளியேறியது. பேம்பர்ஸ்ல எக்ஸல் சைஸ் போட்டோம். இவர் கல்லாட்டம் ஆடியதை உறுதி செய்து விட்டார். சிறு துளி பெரு வெள்ளம். எவ்வளவு போனாலும் வந்துட்டே இருக்கு. வரலாவா 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 வரலாவா. ஓய் அவன்டா. மா, நான் சொன்ன ரிவர்ஸ் இன்ஜினியர் இவங்க தாமா. அதனையா ரிவர்ஸ் இன்ஜினியர்? ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் செய்வாங்க. அதனாலதான் இவங்களுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியர் பேரு. மூக்கு முட்டை குடிச்சிருக்காங்க இவங்களா? நைட்டு பாத்தியா ஏதோ கேம்ப்ல ஜெயிச்சிட்டாங்களா? 2020 மேட்ச். கேமுக்கு நேம் நனைஞ்சா போச்சு. டேய் வாய் மூடா. நாளைக்கு 10 மணிக்கு அக்யூஸ்ட் கோர்ட்ல ஆஜர் பண்ணனும். ஒரு பேப்பர் கூட கையில இல்ல. எல்லா டீடைலும் சாஃப்ட் காப்பியா இருக்கு. எடுக்கலான்னு பார்த்தா எரர் காட்டுது. விடியறதுக்குள்ள எப்படியாவது ரெக்கவர் பண்ணி கொடுடா. சரி மேடம். இல்லனா ஜட்ஜ் கேவலமா திட்டுவாருடா. அம்மா சிக்னல் கூட வரவே மாட்டேங்குதுமா. ரவுட்டர்ல இருந்து வர சிக்னல் நீயே மறைச்சனா எப்படி? தலங்க. ஒண்ணுலடா, நீ தூங்க. ஆகா தலகாணி இருக்கு. சீ போடா. ஆகா சரிங்க ஆகா.
ரெக்கவர் பண்ணிட்டியா? முடியல மேடம், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு ட்ரை பண்ணேன் ப்ளீஸ். உட்காருடா, டைமே இல்லடா, எப்படியாவது பண்ணி கொடுடா. வண்டி ஓட்டும் போது டிரைவர் பக்கத்தில் உட்கார அவங்க தூங்கிட்டாங்கன்னா டிரைவருக்கும் தூக்கம் வரும். நான் பிரிஸ்கா வேலை செய்யணும்னா இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இவனுங்க பகல்லே ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, இப்ப என்ன வேலை கொடுக்கறது? இத கட்டு. சைக்கோ, தூக்கம் வரலன்னா டீ குடி, இல்ல டீ எடுத்து மூஞ்சில ஊத்திக்கோ. பைத்திய மாதிரி எங்களை பலூன் சொல்ற, வாயெல்லாம் வலிக்குதுடா. பலூன் கிடைக்கலன்னு ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? தூக்க காலத்துல சரியா தெரியலையா? தொண பேசாம ஊது. அக்கா, நீங்க எப்படிக்கா சர்ன்னு ஊதுறீங்க? வீட்ல பாலக்கொண்டா. டேய், குழந்தைகளுக்கு ஊதி கொடுத்து பாலக்கொண்டா. உங்க வீட்ல நிறைய குழந்தை போல இது. ஐயோ, ஞாபகப்படுத்தாதீங்க சார். மூடாவது உனக்கு. முடியலடா, ஏறாம் பட ஹீரோயின் ஓதுற மாதிரி ஆயிடுச்சுடா. விட்டுருடா, முடியலடா. ஊது ஊது. ஐயாவா, போலீஸ் மேடம், மேடம் வாங்க மேடம், வந்துருச்சு மேடம். 5 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கேன். அவருக்கு 2000 ரூபாய் கணக்கு, 10,000 ரூபாய் கொடுங்க மேடம். 200 பலூன் ஊதிருக்கேன் மேடம். வாய் ஆயிடுச்சு. வேஸ்லின் எல்லாம் வாங்கணும், பார்த்து போட்டு கொடுங்க. டேய், வாடகை சைக்கிளுக்கு ரேட் போடுற மாதிரி போடுறாங்க. மேடம் வேணா போலீஸ் டிஸ்கவுண்ட் 1000 ரூபாய் குறைக்கிறேன். 9000 தாங்க மேடம், இல்லைன்னா delete பண்ணிடுறேன். டேய், நாங்க போலீஸ்டா. நீங்க யார் வேணாலும் இருங்க, ஆனா நான் வேலை செஞ்ச காசை வாங்காம விட மாட்டேன். delete பண்ணிட்டா வேணாம் வேணாம் வேணாம், நம்ம கண்ட்ரோல்ல போலீஸ் ரேட்ட கூப்பிடுயா. டேய் டேய் இருடா. 99% ஆப்பிள், 1% கொய்யா பழம். எப்படி அச்சாவா? என்ன சக்தி, 10,000 ரூபாய் தானே பேசணும். பாதி வேலைன்னா பேரம் பேசுற பாத்தியா? இல்ல, இது எவ்வளவு நாள் வேலை செய்யணும்னே தெரியாது எனக்கு. 3000 ரூபாய்க்கு உன் மூளை காமிக்கிறிய செட்டு. நீ வேணா ஷோரூம் போ. அவங்க எம்ஆர்பின்ற பேர்ல 50,000 ரூபாய் புடிங்கிடுவாங்க. அந்த ஏசி காத்துக்கும் அந்த சேல்ஸ் கால் சிரிக்கிற சிரிப்புக்கும் நீயும் ஏமாந்து கொடுத்துடுவேன். சரி சரி, இந்த இருந்தாலும் வாரண்டி இருந்திருக்கலாம். செட்டு, நம்ம கிட்ட வாக்குதான் வாரண்டி. தைரியமா போ. எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் அடுத்த வாரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. ரைட். நீ என்ன பண்ற? எனக்கு என்ன பதில் சொல்ல போற? முதல்ல கெட் அவுட். டேய், வித்அவுட் பில் வேணாம்டா. நான் ஃபோன் பண்ணிருப்பேன். நான் வேணாம்னு சொன்னாலும் என்ன எப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ண? நான் உன்னை முழுசா நம்பினேன்ல. இப்போ வெச்சுக்க முடியாம, தூக்கி போடவும் முடியாம நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏய், வாரத்துல 7 நாள் என் கூட தான் இருந்தேன். இது எப்ப பண்ணிட்டு வந்த? பலூன் யூஸ் பண்ணு. அது எனக்கு மட்டும் தானா? டேய் சும்மாடா. முதல்ல நீ இந்த இடத்தை காலி பண்ணு. உன் வேலை முடிஞ்சதும் கழட்டி விட பாக்குறியா? மேடம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க பேர் கூட எனக்கு தெரியாது. நீங்க என்ன ஜாதின்னு ஐ டோன்ட் கேர். ஆனா சின்ன வயசுல இருந்தே வழிக்கு விழுந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்ன்றது என்னோட எய்ம். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா, உங்களுக்கு ஒரு அத்தானா நான் இருப்பேன். What the hell? விட மாட்டேன். ஊரை குட்டி உன்னை பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. அண்ணே, 3TB ஹார்ட் டிஸ்க் தரேன்னு தரல. i7 ப்ராசஸர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கூட்டியல் கொடுத்திருக்கான். விண்டோஸ் கூட ஒரிஜினல் தரல. அண்ணே போய் சொல்றேனே. 4GB RAM கொடுத்திருக்கேன், 54GB படம் ஏத்திருக்கேன். பீஸ்னா இருக்குதே. லென்ஸ் கிளீனரே கொடுத்திருக்கேன். கேளுங்க நான் அவள. போய் சொல்றானே, வாரண்டி கூட தரல. அண்ணே, நம்ம கிட்ட வாக்கு தானே வாரண்டி. ஷோ, உன் பிரச்சனை சொல்டா. நான் 10வது இருக்க டாஸ்மார்க் கடையில வாட்டர் பாக்கெட் 4 ரூபாய்க்கு விற்கிறேன். இவன் 8வது இருக்க டாஸ்மார்க் கடையில வாட்டர் பாக்கெட் 2 ரூபாய்க்கு விற்கிறான். நான் 4 ரூபாய்க்கு விற்கிறது 2 ரூபாய்க்கு விற்கிறான். கஸ்டமர்ல என்கிட்ட தர இருக்கிறான். இவன் பிரச்சனை எவ்வளவு சோக்கா சொல்றான். எனக்கு எவ்வளவு சார்பா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. நீ என்ன சேட்டு பையன் மாதிரி ஜிஜின்ற 2Gன்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என்ன உன் கதை இது? சார், அதுக்கு முன்னாடி 1 மினிட் சொல்லு. நீங்க ₹1 ஏத்திக்கோங்க, நீங்க ₹1 இறக்கிக்கோங்க. ஓகேவா சார்? சூப்பர். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. நீங்க போங்கடா. இதே மாதிரி சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லு. இப்போ உங்க தியேட்டருக்கு ஒருத்தர் படம் பார்க்க வர்றாரு சார். படம் பார்த்துட்டு வெளில வந்து படம் பிடிக்கல, காசு திருப்பி கொடுனா கொடுப்பீங்களா சார்? யோ, பணத்தை திருப்பி கொடுக்குறது நான் ரஜினிகாந்தாயா? இந்த சாலை நாராயணா நடுங்க வேணாமா? எவ்வளவு கோவம் வருதுன்னு. அதே மாதிரி தான் இது. ஓஹோ, இந்த பொண்ணு நம்ம கிட்ட லேப்டாப் வாங்கினா 6 மாசமா யூஸ் பண்ணிருக்கா. இப்ப லேப்டாப் திருப்பி கொடுக்குறேன், காசு திருப்பி கொடுன்னு சொல்லுது. விலை கம்மின்னு தானே நாங்க உங்ககிட்ட வரோம். ஆனா அது சப்ஸ்டாண்டர்ட் லேப்டாப். அண்ணே,
I know he's a number one fraud. You are number one cheat. Excuse You me? know you are the worst customer. India is my country. All Indians are my brothers and sisters. I love by the country of the rich and varied and heritage, and you smell what the rock is cooking. I don't want to. என்ன பேசுறீங்க? உள்ள 6 நாள்ல ஜாக்கி சானே தமிழ்ல பேசுறாங்க, நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க. இந்த பார், இந்த பொண்ணு நமக்கு வேண்டிப்பட்ட பொண்ணு. அது 3 டீ கேக்குது, நீ 2 டீ குடுக்குறேன்ற. ஒரு டீ போட்டு கொடு, இல்லன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். டேய், அண்ணன் கிட்ட தியேட்டருக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேளு. साहब बोल रहे हैं थिएटर को इंश्योरेंस है? ப்ரொஜெக்டர் ரூம் தீ பிடிச்சா என்ன ஆகும்னு கேளு. अगर साहब बोल रहे हैं प्रोजेक्टर को तीसू क्या है? कौन? ஸ்கிரீன் கிழிஞ்சி ப்ரொஜெக்டர் உடைஞ்சி தியேட்டரே தீ பிடிச்சுனா என்ன ஆகும்னு கேளு. ஐரே, மொத்தத்துல தியேட்டர் நாசமா போச்சுன்னா உங்க ஐயா என்ன பண்ணுவாரு கேளுங்க. இந்த பாருமா, படிச்ச பசங்க ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கமா. உனக்கு என்ன லேப்டாப் தானே வேணும்? அடுத்த மாசம் கவுன்சிலேஷன் வரப்போகுது, எப்படி ஒரு லேப்டாப் தர போறாங்க. ஒண்ணு என்கிட்ட இருக்குது, அதை சேர்த்து எடுத்துக்க. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமா. டேய், எவனோ தியேட்டர் சுட்டு விடுறவன். டேய், போன கூட போலீஸ் ஃபோன் பண்ணலாம். நாயகர் பை பை. காம்ப்ரமைஸ். ஹலோ இன்ஸ்பெக்டர். நாயகன் பட்ட டைலாக் கேவலமா பேசினதுக்கே பயந்து போறான். இவன் ஒரு ஆள்னு பஞ்சாயத்து கொண்டு வந்தியா? ஸ்கூல்ல மிஸ் தேடுவாங்க பாரு. யூசுவலா நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆகுது. அந்த லேப்டாப் சீரியஸா வேலை செய்யல. ஆன் கூட ஆகல. சி, இதுக்கு மேல உன் கூட என்னால சண்டை போட முடியாது. எனக்கு ஏன் பணம் வேணும்? உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா? பணம் தானே பிரச்சனை உனக்கு. இது ஃபர்ஸ்டே சொல்லிக்கலாம்ல. எங்கயாவது கடன் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துப்ப, அவ்வளவுதான். எனக்கு ஏன் பணம் வேணும்? அப்போ படிப்பு முடி, வேலை கிடைக்கும். அப்பதான் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். பார்த்தா வாங்க மேடம். நீ உங்க லேப்டாப்பை கீழே போட்டு உடைச்சிட்டு அவன் ஏன் டார்ச்சர் பண்ற? தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற ஆஷா. என்ன ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் ஏன் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கோ. 2 வருஷம் ரெண்டும் எதுவும் இல்லாம உன் வீட்ல ஸ்டே பண்றேன். இப்போ இது வேறயா? லைஃப் லாங் எனக்கு கடங்காரி ஆக்கிறாது ப்ளீஸ். ஏய், சட்டசபையில சிசிடிவி போடணுமா? எல்லாருக்கும் வணக்கம். 55க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் தேர்ந்த ஆசிரியர்களும் சரியான லேபர்ஸில் இல்லை என்பதால் ஏஐசிடிஇ கண்டுபிடித்து ஒரு விரிவான அறிக்கையின் மூலம் என் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டீன், எம்இ, எம்டெக் ஸ்டாஃப் இருக்கணும். 2 பேருக்கு ஒரு கம்ப்யூட்டர், 100 பேருக்கு ஒரு டாய்லெட். இதுல எந்த ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரி காலேஜ் தகுதியற்ற என்ஜினியரை உருவாக்குவதால் தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. அதனால் இவற்றை சரி செய்யும் வரை அனைத்து கல்லூரிகளையும் காலவரையின்றி மூட உத்தரவிட்டிருக்கிறேன். சம்மல்ல, பாகிஸ்தான் பக்கத்துல 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி பொட்ட காட்டுல பில்டிங்கை கட்டி நமிதா ஸ்னேகா வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ப வச்சானுங்கல்ல. இது எல்லாத்துக்கும் மினிஸ்டர் வச்சாண்ட ஆப்பு. சூப்பர்ல. போடாங், இந்த ஆள் ஏதோ சொல்லிட்டு போயிடுவாரு. இதுல பாதிக்கப்படுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாவம், பணத்தையும் கட்டிட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம்னு தெரியாம நடு ரோட்ட நின்று இருப்பாங்க. லாரி டயர் கடியில் இருக்கிற எலுமிச்சம்பள மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நசுங்கி கிடக்குறாங்க. டேய், வேலை முடிஞ்சதுடா, அப்பலாம். இல்ல, அரசாங்கத்தை கொடுத்து இருக்குது. அரசாங்கம் இதை வந்து விசாரணை பண்ணும். சார் சார், கேமரா 1 வியூ ரெடி, கேமரா 2 வியூ ரெடி. நல்லா தெளிவா தெரியுதான்னு பார்க்கலாமா சார்? தெரியுது, நல்லா தெரியுது. நீ பேசுனது கூட கேட்டுச்சு. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, அவர் பாட்டுல சொல்லிட்டு போயிடுவாரு. நடு ரோட்ல நிக்க போறது காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொன்னல. நல்லதா தான் சொன்ன. இத பத்தி உனக்கு என்னடா தெரியும்? வந்தமா வந்த வேலையை பத்தமா போனமான் இருக்கணும், புரியுதா? தேவையில்லாம முக்கரளிக்க கூடாது. சார், நான் வேலை செஞ்ச காசு ஆஷா, நீங்களா தேடுறது? முதல்ல இந்த நியூஸ் பாரு.
நம்ம காலேஜஸோட சேர்த்து மொத்தம் 55 காலேஜஸோட அப்ரூவல் கேன்சல் பண்ணிருக்காங்க. எந்த ஃபெசிலிட்டிஸும் ஒழுங்கா இல்லையா, அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. பொறியியற் கல்லூரிகள் திடீரென மூடப்பட்டதால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இப்போ என்ன பண்ணுவாங்க? திரும்ப கவுன்சிலிங் வைப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் வேகன்சி இருக்குன்னு பார்ப்பாங்க. எனக்கு கன்னியாகுமரியில் கிடைக்கலாம், உனக்கு கும்பகோணம்ல. முருகா, என்னாச்சு? டேய், எதுக்குடா அழுற? கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம பையனும் 4 காசு சம்பாரிச்சு நம்மளை காப்பாற்ற போறான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா இப்போ சொன்னா கேளு, அழாத. இது பாரு, உன் முயற்சி வீண் போகாது. முருகன், முருகன் அழாத. கவர்மெண்ட் நம்மளை விட்டுற மாட்டாங்க. நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஓ சார், ரிச்சி ஸ்ட்ரீட்ல சக்தி சார் வந்திருக்காரு. ஐயா கிட்ட சொல்லுங்க. என்னது? சார் சொல்லுவார், சார் சொல்லுவார். ஐயா ஒன்றும் இல்லையா. குட் ஆஃப்டர்நூன். ஏன்டா மாட்டி விட்றேன்? ஏய், காரை விட்டு இறங்காத, நான் சொல்ற வரைக்கும். தம்பி தம்பி தம்பி, உன்னதான். யாரு? நான் உனக்கு தம்பியா? போறடி. ஒன்னு இல்லடா, பக்கத்துல. ஒன்னதான். உன்னதான், வா. உங்க யங் அண்ணன் கூப்பிடுறாரு பேரு. சும்மாடா. அமைச்சர் இருக்காரா? இருக்கார் சார். தாரா இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் நாதமணி வந்திருக்கேன்னு சொல்லி இதை கொண்டு போய் கொடு. ஓகே சார். எங்கடா போற? யார் பண்ணி? எங்க போற? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த நாதமணி சார் வந்து இந்த லட்டு கொடுக்க சொன்னாரு. அதான். சரி, மேல போ. என்ன பண்றான்? அவனுக்கு எத்தனை தடவை சொல்றது? சரி மாமா. யாரா நீ? சார் வணக்கம் சார். தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நாதமணி சார் கொடுக்க சொன்னார் சார். சார் கீழே சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன் சார். 23,000 தரணும். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் வேற டெய்லி வந்துட்டே இருக்கேன். என்னையா தாராக்காரன் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்தா நீ எடுத்துட்டு போய் குருசாமி கிட்ட கொடு. சார் அந்த சிசிடிவி கேமரா பேமெண்ட். டேய், முதல்ல போய் குறா. போ 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 போ. நடுப்பதுலையா? இப்ப கொண்டு போய் கொடு. சார் எவ்வளோயா? 7 சார். 7? எடுத்து போய் அவகிட்ட குடியா. சார் அந்த 23,000 மட்டும் கொடுத்தீங்கன்னா. என்னடா மேலையும் கீழே ஓடிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு லட்டு பத்தலையா? லட்டா? லட்டு. இப்ப பார் சார், அவர் கோவப்படுறாரு சார். லட்டு பத்தலையா? பத்தல. அங்கிள், உங்களை பார்த்தா சுகர் வந்த மாதிரி இருக்கீங்க. அவரே சாப்பிட்டு சாப்பிட்டோம். போடுங்க அங்கிள். அட போடுங்க அங்கிள். பரவாயில்ல. பாரத ஒரே தேசம் தாடா, அதுக்கு தண்ணீர்ல தான் தல் தோசை. வெயிடா போன. ஐயா 7 லட்டு தான் கொடுத்தாங்க. பேரம் பேசி 10 லட்டு வாங்கிட்டேன். பாக்குறதுக்கு கொம்பவில்ல மாதிரி இருக்கீங்க. லட்டுனா அவ்வளவு பிடிக்குமா? எங்க ஃபேமிலியில தேவஸ்தானத்துல எல்லாருக்கும் ஆள் தெரியும். ஓகே, அடுத்த வாட்டி போனீங்கன்னா கூண்டில் நிக்காம சாமி பார்க்கலாம். ஆனா எங்க காசுக்கு ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னாதான் கொடுப்பாங்க. அளவில்லாமை பொருளை கருடன் மீது அன்புடனே ஏறி வந்த அருள் செய்வாயே. வைதா கோவிந்தா, வைதா கோவிந்தா. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதால் மூடப்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு 2 மாசம் அவகாசம் தருகிறேன். அதற்குள் மூடப்பட்ட கல்லூரிகளின் குறைபாடுகளை சரி செய்யவில்லை என்றால் அரசாங்கம் அந்தந்த கல்லூரிகளின் உரிமைகளை நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். டேய், ஃபர்ஸ்ட் உன் மெயில் ஓபன் பண்றா. ஏ பண்றா. சம்மடா. யா சார், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போன்ல ஒரு சின்ன நாப வேலை செய்யலைன்னா அந்த போனை தூக்கி போடும். செல்ஃபி எடுக்கிற டைம்ல கேமரா வேலை செய்யலைன்னா அந்த மொத்த போனே வேஸ்ட். இப்போ காரை எடுத்துக்கோங்க. ஒரு பஞ்சர் வந்தா அந்த காரை தூக்கி போடுறோம். இல்ல, ஸ்டெப்னியை மாத்திரம் பஞ்சரை போடுறோம், காரை மறுபடியும் யூஸ் பண்றோம்.
இந்த கான்செப்ட் ஏன் எல்லார் கையில இருக்கிற போனுக்கு வரக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன். அதனால வந்த விளைவு இந்த போன். இஸ் அப்சல்யூட்லி ரைட். இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரொம்ப சாதாரணமா ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். கூட இருக்கிற ஒருத்தன் 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் வண்டி அந்த ஃபோன் வச்சிருக்கானேன்ற ஏக்கத்துல இஎம்ஐல வாங்கிக்கலாம்னு ஒரு கடையில் போய் கேட்போம். 700 டாக்குமெண்ட்ஸ் கேட்பான். அதுல 2 கூட நம்ம கிட்ட இருக்காது. எப்படியோ ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அவன் கிரெடிட் கார்டை வாங்கி தேய்ச்சி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினாலும் நிம்மதியா இருக்க முடியும்? எப்ப கீழே வந்தா என்ன ஆகுன்ற பயத்துல கேரண்டி, வாரண்டி, ஸ்கிராட்ச் கார்டு, ஸ்கிரீன் கார்டு எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணா 4 நாள்ல நம்மளையும் மீறி அந்த ஃபோன் கீழே விழும். ஐயோ என் கீபேடு போயிடுச்சேன்னு கடையில போய் நின்னா நம்ம குடும்ப சொத்தை எழுதி கேட்பான். வாரண்டியில இருக்கே அப்படின்னா அது இல்ல மேனுவல் டிஃபெக்ட் கவர் ஆகாதுன்னு புது ஃபோன் நம்மள வாங்க வைப்பான். ஃபோன் என்ன சார் கேர்ள் ஃப்ரெண்டா மாத்திட்டே இருக்கிறதுக்கு? அம்மா மாதிரி சார். அம்மா மாத்த முடியுமா? அப்படிதான் சார் எங்க ஃபோனும். எங்களை ஒரு கீபேட் போயிடுச்சுன்னா 200 ரூபாய் கொடுத்தா மாத்திக்கலாம். கேமரா போயிடுச்சுன்னா 500 ரூபாய் கொடுத்தா மாத்திக்கலாம். எந்த பாட்டு போனாலும் புதுசா மாத்தி அசம்பிள் பண்ணிக்கலாம். இனி எத்தனை நாளைக்கு தான் சார் மேட் இன் சைனா, டிசைன்ட் இன் அமெரிக்கான்னு சொல்லி போனை வாங்கிட்டு இருப்போம்? மேக் இன் இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபேஸ்புக்ல போட்டா வண்டி போய் லைக் போறல சார். நிஜத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் எங்களுக்கு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். Thank you. இந்த போனுக்கு நாங்க வச்ச பேரு பேரிக்கா. ஆப்ஷனா இறந்த பழம் வச்சிருக்கோம் சார். பேரிக்கா. ஆப்பிள் ரீச்சை விட நம்ம ஊர் பேரிக்கா ரீச் பெருசா போகும் சார். அதை விட மிக முக்கியம் பொல்யூஷன். எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம் குப்பை தான் நம்ம நாட்டே அழிச்சிட்டு இருக்கு. அது எங்க ப்ராஜெக்ட் மூலமா குறைக்கலாம். மிஸ்டர் சக்தி. எஸ் மேடம். எங்க 6 பேருக்கு இது ஓகே. ஆனா முக்கியமான பார்ட்னர் ஒருத்தர் 7ஆவதா இருக்காரு. அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அவருக்கு ஓகேனா we can proceed. யாருங்க அந்த 7ஆம் அறிவு? பேரிக்கா பிராண்ட் அம்பாசிடர் சடகோபன் ரமேஷ் கூப்பிடலாமா? சூப்பரா. 50,000 ரூபாய் கொடுப்பானுங்களா அட்வான்ஸா? கொடுப்பாங்க. இதுதான் நீங்க சொன்ன பேரிக்காவா? எஸ் சார். இவங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐ லைக் யுவர் கான்செப்ட். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா 5 lakhs தான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஓகேயா? 5 லட்சம் ரூபாய் தான் அட்வான்ஸ் கொடுப்பீங்க சார்? ஓகே சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா முதல்ல 1000 ஃபோன் தான் ஆர்டர் பண்ணுவோம். லான்ச் பண்ணிட்டு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஃபர்தர் ஆர்டர் பண்ணுவோம். நாதஸ்வர சீரியல்ல ஒரு கோபியோட நல்லவரா இருக்கீங்க சார் நீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குலாம் நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா இப்பவே அட்வான்ஸ் ரெடி. என்ன? Just give me 2 minutes. I'll show you something. இவர்களிடம் லேப்டாப் வாங்கினால் சப்பாத்தி கட்டுகள் ஃப்ரீ. உண்மைதான். இவங்க கிட்ட 6 மாசம் முன்பு வாங்கின லேப்டாப்பை இப்ப நான் சப்பாத்தி திரட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றேன். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. இந்த லேப்டாப் மேல சப்பாத்தி திரட்டுனா மெல்லிசா நல்ல மிருதுவா வருது. வைரஸ் இல்லாத சுத்தமான சப்பாத்தி சாப்பிடலாம். இந்த ஆஃபர் 1 வாரம் மட்டும்தான். மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. உங்க ஃபேக்டரி எங்க இருக்குன்னு சொன்னீங்க? சார் ரிச்சி ஸ்ட்ரீட் சார். போன தடவை லேப்டாப் கொடுத்த போது கூட ஒரு சப்பாத்தி கட்டை கொடுத்தீங்க. இந்த தடவை இது போன் கொடுத்த போது ஒரு தொடர்பா கட்டை கொடுக்கலாமா? தரமாட்டோம் சார். ஏன்? அதுக்கு தான் நீ இருக்கியடா. என்ன பாத்து உனக்கு என்ன மரியாதை? பொளந்த மூக்கா பங்கு மூஞ்சி வாயா. போற நீங்களா ஒரு ஆபீஸ். ஆனண்டா சொல்றது கேளு, எதுவும் பண்ணிராத. டேய் சக்தி, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆனா ஏதோ நடந்துரும் பயமா இருக்கு. டேய் சக்தி. ஹலோ மச்சி, குமரன் நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆள் தெரியும். 2 பேர் குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் ஆகும்னு சொல்லிடு. ஏய் ஏய் ஏய், என்னடா பண்றீங்க நீ? லேப்டாப் மேல சப்பாத்தி மாவு உருட்ட வந்தேன். கஷ்டப்பட்டு போராடி 3 மாசமா நாயா பே அலைஞ்சு சொந்தமா டிசைன் பண்ண போனை ஓகே பண்றதுக்குள்ள என் உயிரே போச்சு. அதை ஓகே பண்ணிட்டு அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்துட்டே. நீ என்ன அசிங்கப்படுத்தல? இவ்ளோ கஷ்டத்துக்கு காரணம் யாரு? யாரு? நீதான். நானா? டப்பா லேப்டாப்பை வித்துட்டு ஃப்ராட். ச்சே, தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. நான் தான் டாப்பர். ஆனா 23,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். ஒரு லேப்டாப்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து மாட்டினேன் பாரு. அம்மா, கடவுள் பார்த்தாரு. உன் திமிர் அடக்குறதுக்கு சரியான ஆள் நான் தான் சொல்லி என்கிட்ட அனுப்பி வச்சாரு. உன் மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டேன்னு வெச்சுக்கோ. உன்னை ஜெயில்ல முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. நானும் கேஸ் போடுவேன்ல. லேப்டாப் வாங்கும்போது அட்டைப்பட்டி மேல ஹேண்டில் வித் கேர்னு எழுதி இருக்கேன். நீ தான் ரஃபா யூஸ் பண்ணி உடைச்சிட்டேன்னு சொல்லுவேன். நான் என் லைஃபே போச்சுடி. இந்நேரம் என் பேருக்கு ப்ராஜெக்ட் ஆப்பிளே தாண்டி இருக்கும் தெரியுமா? ச்சே, கோயம்பேட்ல படம் வைக்கிறவன்ட்டெல்லாம் லேப்டாப் வாங்கிட்டேன். ச்சே, வெளில போடா. நான் போக மாட்டேன். ஐ வாண்ட் ஜஸ்டிஸ். அந்த குண்டா எனக்கு ஃபோன் போட்டு நான் தான் Facebookல போய்யா போட்டேன், சக்தி ரொம்ப டேலண்டட்னு சொல்லு. பண்றேன். கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய் விடுங்க. டேய்
ஐயோ போச்சு. என்ன? நைட்ரஸ் ஆக்சைடு. அதானே நித்யா ப்ராஜெக்ட்காக வச்சிருந்தா. லாஃபிங் கேஸ். சிரிச்சு செத்துருவோம். என்னடி பண்றீங்க? ஐயோ, ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்கிறியா அழுவுறியா? நம்ம குடும்பத்துல யாரும் ஜெயிலுக்கு போனதில்லடா. பாடி சுனேகரி ஒரு கல்யாணம் ஆக ஆனாலும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஓடிய போடுவா. மிஸ் சந்திரமோய் அவ ஃப்ரெண்ட் உள்ள இருக்காளா? டேய் என்னையும் உள்ள கூட்டு போடா. ப்ராஜெக்ட் கரீனாக்கு பழிக்காதடி. பழி. ராஜபாபடி. ஐயோ, நீங்களா உருப்பு விடவே மாட்டீங்க. பழி. நீங்களா வேலைக்கே ஆக மாட்டீங்க. பைத்தியம். நாளைக்கு வந்துடும். சக்தி சான்ஸே இல்லை. ரெண்டு பேரும் இங்கேடா இருக்கீங்க? ஒழுங்கா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா என்ன மாதிரி நல்லா வந்திருக்கலாம்ல. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா? நீ கோகுல் தானே? நல்லா இருக்கியா? என்ன கேட்ட? எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னா இன்ஜினியரிங் படிச்சா ஃபியூச்சர் செம்மையா இருக்குன்னு எவனோ ஒருத்தன் சொல்றதை நம்பி கையில இருக்கிற எல்லா காசையும் திரட்டி வீட்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு காலேஜ். எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாம ஒரு கோர்ஸ் 4 வருஷம். காலைல 5:30 மணிக்கு அறக்க பறக்க பல்லு கூட தேக்காம எழுதுக்கணும். ஏன்னா 6 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கணும்ல. காலேஜ் பஸ்ஸுக்கு காசு கட்டியிருப்போம். பக்கத்துல எவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருந்தாலும் பேச முடியாது. ஏன்னா பொண்ணுங்க கூட பேசினா பாவம் ஃபைன் போட்டுருவானுங்க. லீவு போட்டா ஃபைனு, லேட்டா போனா ஃபைனு, ஐடி கார்டு போலனா ஃபைனு, ஏன் முடி வெட்டலனா கூட ஃபைனு. மசருக்கு என்னடா ஃபைனு? இது எல்லாத்தையும் தாண்டி படிச்சிடலான்னு பார்த்தா யாரு வந்து கிளாஸ் எடுக்கிறா? போன வருஷம் நம்மளுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனவன் நல்ல வேலை கிடைக்கிறவர்கள் டீச்சரா இருக்கலாம்னு வந்து எடுப்பான். எதுவுமே புரியாது. M1 M2 எல்லா மேக்ஸ் பேப்பரும் அரியரு. ஐயோ அண்ணா இன்ஸ்டியல் ரீவலேஷன் போட்டு அப்ளை பண்ணி எப்படியாவது கிளியர் பண்ணிடலான்னு பார்த்தா குத்தி விட்டது ரீவலேஷன் காசுக்குன்னு அப்புறம் தானே புரியுது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ப்ராஜெக்ட்டை காசு கொடுத்து வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டு மெக்கானிக்கல் பச்சவன், பாலிமர் பச்சவன், ECU பச்சவன் எல்லாம் எங்க போயிட்டு வேலை செய்யறோம்? TCS CTS. நீங்க இன்ஃபோசிஸா? என்ன சொன்ன? இங்க வந்து மாட்டிக்கிட்டேனா? அது என்னோட கடை. நான் தான் ஓனர். நான் எப்ப வேலை செய்வேன் நான் தான் முடிவு பண்ணணும். HRல கிடையாது. I am decision maker. தீபாவளி பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவ? லீவ் போடுவல்ல? எனக்கு அது ஹாலிடே. நான் வீட்ல குடும்பத்தோட இருப்பேன். ஏன்னா உன் ஹாலிடே அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். ஆனா ஒன்னு சொல்லி என்ன பண்றது? நாளைக்கு உன் வேலை இருக்குமான்னு உனக்கே தெரியாதுல்ல. ஏன்னா நீ லேபர், நான் ஓனர், அவனும் ஒரு ஓனர். டேக்கர் படி. பாய், அவனுக்கு ஒரு சென்ட் பாட்டில் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. போடா. டேய் இந்த 23,000 தான் விட்டு தொலையண்டா. நான் வேலை செஞ்ச காசை வாங்காம விட மாட்டேன். தம்பி, அது என்ன நீங்க இல்லாத நேரம் அடிக்கடி கேமரா பையன் வீட்டுக்கு வரான்? அவனே இஷ்டத்துக்கு மாடிக்கு போய் மாமா பாக்குறான். நான் சொல்லிடுறேன்க்கா. எனக்கு அது ஒண்ணும் சரியா படலப்பா. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து பேசி முடிச்சுடு. நான் பாத்துக்கிறேன். என்ன ஆண்டி முடிஞ்சிச்சா? இன்னும் 5 லட்சம் கேக்குறாங்க. இன்னுமா? ஆமா. இன்னைக்கு முடிஞ்சிரும். சரி. தெரிஞ்சவங்களா? டேய் உன் கூட வந்து இங்க எல்லாரும் ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்கடா. பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் ரூபா. இவனுக்கு இப்படி கொடுத்து ஆரம்பிக்கிறனால தான் நம்ம LKG சீட்டு கேட்டா எக்மோர் வீட்டு எழுதி கேட்கறானுங்க. இவன் இருக்கான்ல HRS காலேஜ் ஓனர். பையன் பொண்ணு ஒன்னா பேசக்கூடாது, படிக்கட்டில் ஒன்னா நடக்கூடாது, பஸ்ல பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டான். மீற பசங்களை சம்மடி அடிச்சான். அதுல ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டான். அதை மறைக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம். இவ்வளவு வாங்குறாங்களே, ஏன்டா ஒரு 23,000 ரூபாய்க்கு நம்மள இப்படி அலைய விடுறாங்க? அது CCTV உன்னை அண்ணன் உள்ள கூப்பிடுறாரு வா. டேய் யாரை கேட்டு மேல போய் அமைச்சரை பார்த்த? இல்லைங்க, நான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ண நீங்க எடுக்கவே இல்ல. இல்ல சார், நாங்க லட்டு கொடுக்க தான் சார் போனோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்க வேலை செஞ்ச காசை வாங்குறது. என்ன வேலை செஞ்ச? அதான் CCTV கேமரா ஃபிட் பண்ணுமே. எப்போ? போன வாரம் பில் வர தந்திருக்கேன். சரி அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோ. என் காசு இப்ப வேணும். டேய் இப்ப வேணுமா? கொடுத்துடலாம். ஹலோ மாமா, நான் தான் பேசுறேன் மாமா. பார்லிமெண்ட்ல இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு மாமா. அந்த சின்ன பில்லு விஷயமா அந்த கலாய்க்கிறாங்கடா. ஓ நேத்தே பேசிட்டீங்களா? ஐயோ வாடா போலாம். பிரசிடென்ட் மாட்டேன்ட்டாரா? ஓ பில்லு மட்டும் ஜாஸ்தி இருக்குன்றாரா? சரி நான் பார்த்து சொல்றேன். சரி டேய்
இப்ப வேணும்ல போய் டெல்லியில வாங்கிக்கோ. மாமா அங்க வந்து வாங்கிக்க சொன்னான். போ போடா போ போ. டேய் வாசல்ல டெல்லி ஃபிளைட் நிக்குது, போய் வாங்கிக்கோ. போடா போ. டென்ஷன் ஆகாதடா. என் பைக்குடா, என் பைக்கு காணடா. சார் இந்த பைக் விட்டுருந்தேன் சார், பிளாக் கலர். பைக்கா நான் பார்க்கலையே. நீ பாத்தியா? சார் இங்க தான் சார் விட்டுருந்தேன் பிளாக். தம்பி தம்பி சார் பாருங்க சார். அவங்க தான் பைக்கை தூக்கி வச்சிருக்காங்க தம்பி. அத நான் வாங்கி தரேன், போங்க தம்பி. கிரிட்டி கேஸ் கூட போடுவாங்க, போங்க. விட்டா கொலை கேஸ் கூட போடுவாங்க, போங்க தம்பி. டேய் இன்னும் போலையா? டெல்லி ஃபிளைட் வெயிட்டிங். போ போ போ. அவங்கள ஏதாவது பண்ணுண்டா. கேவலம் 23,000 ரூபாய் ஏமாத்துறானுங்க. ஒரு 50,000 ரூபாய்க்காவது ஆப்போக்கணும்டா. என்ன பண்ணுவேன்? காரை கொளுத்திடலாமா? கார் இன்சூரன்ஸ் இருக்கும், புதுசா வாங்கிடுவாங்க. அப்ப அவனையே கொளுத்தலாம். எதுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கா? அட்லீஸ்ட் அவனை ஒரு ராத்திரியா தூங்க விடாம பண்ணுண்டா. டேய் சக்தி, டேய் எங்கடா போற? இன்னைக்கு கரஸ்பாண்டன்ட் வர மாட்டாருமா? சார் டெட்லைன்லயாவது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தா நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் சார். நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், நாளைக்கு எக்ஸாம்க்கு இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் கேக்குற. இப்போ விட்டா உன்னை எல்லாம் பின்னாடி வந்து தொங்கிட்டு இருக்க முடியாது சார். என் டிகிரியை வேணா கூட ஹோல்ட் பண்ணீங்க சார். நான் பே பண்ண உடனே கொடுங்க சார். அதெல்லாம் ப்ரொசீஜர் இல்ல, பணம் கட்டினா தான் ஹால் டிக்கெட். என்ன சார் ப்ரொசீஜர்ங்கறீங்க? இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுக்கும் தெரியாம கொடுக்கணுமா நாங்க? நாங்க தான் 25,000 ரூபாய் வாங்குறோம், மத்த காலேஜ் எல்லாம் 35,000 வாங்குறான் தெரிஞ்சுக்க. அன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்து காலேஜுக்கு வந்து சீல் வச்சு என்ன பண்ணீங்க? சும்மா வரீங்க, பசங்களை எல்லாம் கூட்டு வந்து வாசல்ல நின்னு கோசம் போடல, கம்ப்யூட்டர் உடைக்கல, கல் எடுத்து கண்ணாடி எல்லாம் உடைக்கல. சார் அதெல்லாம் நாங்க பண்ணல. யார் பண்ணாங்களோ தேடி பிடிச்சு அவங்க கிட்ட வாங்கிக்கங்க. எது எங்களை போலீஸ் வேலை பார்க்க சொல்றீங்களா? நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் டைம். ரொம்ப பேசினா உங்களை டீபார் பண்ணிடுவேன். சார் என்ன சார் கேள்வி கேட்டாலும் மிரட்டுறீங்க? யாரோ பண்ண தப்புக்கு எங்களை எப்படி சார் டீபார் பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் கார் பார்க்கிங்ல தப்பா இருந்தீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அது போதும் உங்க 2 பேரையும் டீபார் பண்ண. வாடா. மூளை மங்கி போனவனுங்க டிசைனா பணத்தை மட்டும் வாங்கி உள்ள போட்டுக்கிறானுங்க. திடீர்னு 25,000 கொடு, இல்லைன்னா ஹால் டிக்கெட் தர முடியாதுன்னு சொல்றாங்க சார். எக்ஸாம் எழுத முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். எந்த காலேஜ்? தாரா இன்ஜினியரிங் காலேஜ். ஊர்ல அப்பா கடை வாங்கி காய்கறி கடை வச்சிருக்காரு சார். எவ்வளவுதான் அவர்கிட்டயும் வாங்க முடியும்? இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா முடியல சார். உயிர் போகுது சார். சார் ஒரு கால் பண்ணணும், உங்க ஃபோன் தரீங்களா? ஹலோ ஹலோ. 25,000 கட்டாதாமா நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியும். டேய் 25,000 ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? நம்ம நிலைமை உனக்கு தெரியாதா? ஒரே ஒரு வாட்டிப்பா ப்ளீஸ் பா. டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்குடா அந்த படிப்பு? அதெல்லாம் பணக்காரனுங்க படிக்க வேண்டியதுடா. நீ வந்து நம்ம கடையிலே வேலை பாடுறா. எப்படியாவது கட்டுங்கப்பா ப்ளீஸ் பா. திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? வேடா போன. அப்பா அப்பா. தேங்க்யூ சார். ஹலோ தம்பி, இப்ப போன்ல பேசின முருகன் அவங்க அம்மா பேசுறேன். அவங்க அப்பா கோவத்துல ஏதோ திட்டிவிட்டாரு. தோட வித்து நாளை காலையில பஸ்ல பணத்தை கொண்டு வந்துருவேன்னு சொல்லுங்க. முருகன் பக்கத்துல இருந்தா அவன் கையில போன் கொடுங்க தம்பி. தோ கொடுக்குறேம்மா, லைன்ல இரு. ஏய் தம்பி, முருகன். தம்பி தம்பி இருக்காடா? ஒரே நிமிஷமா.
அனைத்து கல்லூரிகளையும் காலவரையின்றி மூட உத்தரவிட்டு இருக்கிறேன். தாரா இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் நாதமணி வந்திருக்கேன்னு சொல்லி இதை கொண்டு வைக்கணும். தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல நாதமணி சார் வந்து இந்த லட்டு கொடுக்க சொன்னாரு. என்னையா தாரா காசு ரொம்ப கம்மியா இருக்கு. டிசைன் டிசைனா பணத்தை மட்டும் வாங்கி உள்ள போட்டுக்கிறானுங்க. எக்ஸாம் எழுத முடியாது மிரட்டுறாங்க சார். தாரா இன்ஜினியரிங் காலேஜ். தாரா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கேட்டு பாரு. நான் தான் டாப்பர். ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். என்ன பேரு? ஆஷா. 25,000 ரூபா கொடுங்க. சரிங்களா? ஆஷா, நீ உடனே கிளம்பி காலேஜ் வா. சக்தி இப்பதான் உனக்கா காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு போறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. நான் உனக்கா காலேஜ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா. ஊபர் வந்ததுக்கு அப்புறம் சவாரி எல்லாம் கம்மியாயிடுச்சுல்ல. முன்னாடியே மீட்டர் போட்டுருக்கணும். நாங்களும் சப்போர்ட் பண்ணிருக்கோம். டேய் டேய் எங்கடா போற? டேய் சீக்கிரம் எங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போடா. ஆறுமகனா 1 ஹவர்ல வந்து ஆட்டோ தந்துறோம். பை தம்பி. டேய் கண்ணால உன் மூஞ்ச பார்த்தா பயமா இருக்கடா. எங்கடா கூட்டு போற? டேய் ரசமர். இது பேய் பட ஷூட்டிங் நடக்கிற ரோடு மாதிரி இருக்கு. எங்கடா கூட்டு போற? ஏ அங்க பார், கூவத்தூர் கோல்டன் பீச் ரெசார்ட் இன்னும் திறக்கல. என்னடா இது? பக் கேமரா. அந்த ஒரு கிளாஸ் மட்டும் நான் அட்டெண்ட் பண்ணல. அந்த டேப்லெட் ஆன் பண்ணு. யாரியா நீ? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வரோம். சரி இருக்கு சீக்கிரம். டேய் நான் சொல்ல, இவன் சமையல்காரன் தான்டா. ஷெஃப் தாமுவோட செக்ரட்டரிடா. தக்காளிடா. என்னடா பண்ற? மூடிட்டு பாரு. மைசூர் ரசம் பண்ண வந்திருக்கான்.
காசு கட்டு கட்டா மாட்டீங்களா? டேய் எல்லா பட்டியும் பத்திரமா வந்துச்சா? மூஞ்சி ஒண்டி தெரியலடா. மேல 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 போ. அப் பண்றா. அப்ப ஆக மாட்டேங்குதுடா. பேட்டரி லோ. மூஞ்சி கிட்ட போகாதடா அந்த ஈ. மூஞ்சி தெரிஞ்சாதான் கேஸ் நிக்கும். ஹலோ, உங்க வீட்ல சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன். ஒரு 23,000 நீங்க தரணும். எப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்? வாடா போறேன். போடா டால்டா. டேய் மத்த காலேஜ்ல இருந்து வந்த பணம் எல்லாம் உள்ள இருக்கு. அது கூட இதையும் சேர்த்து வை. பத்திரண்டா 500 கோடி. என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு டென்ஷன் ஆற? படி. காதல் தோல்வியில் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் ரயில் மேல் ஏறி தற்கொலை. இதுக்கு என்ன இப்போ? இவன் எதுக்கு தெரியுமா செத்தான்? என் கண்ணுக்கு முன்னாடி செத்தான். அந்த சாவே மாத்திட்டான் அந்த தேவராஜ். தேவராஜா? ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லா காலேஜையும் மூடி காலேஜ் ஓனர்ஸை மிரட்டி பணத்தை கேட்டிருக்கான். அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பேர்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து படி இவனுக்கு கப்பா கட்டியிருக்காங்க. யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி லட்டுல ரேட் பேசியிருக்காங்கடா. லட்டா? ஒரு லட்டு 1 கோடி ரூபாய். டேய் நம்ம தானே அன்னைக்கு 10 லட்டு பேரம் பேசி வாங்கி கொடுத்தோம். அப்ப 10 கோடியா? அதனால தான் இவன் செத்தான். ஏய் உடனே போலீஸோ சிபிஐ யார்கிட்டயா போய் சொல்லாண்டா. கண்டிப்பா மாட்டிப்பான். சிபிஐட்ட போனா பப்ளிக் தெரியாது. ஆனா பப்ளிக்கிட்ட போனா சிபிஐக்கே தெரிஞ்சிடும். Welcome to CNN IBN Flash News Office Hall. The Enforcement Directorate has filed a charge sheet against my HRD Minister, Mr. Devaraj. The reporter says that the matter is going to come up before the court on 9th of December. நான் அந்த தேவராஜ் மீது பொதுநல வழக்கு தொடருவேன். ஹைகோர்ட்ல கேஸ போட்டு அவன் பதவியில இருந்து விலகுற வரைக்கும் நான் விட மாட்டேன். हेलो जी, हेलो जी, थोड़ा मुझे टाइम दे दो. सच बोल दो. आई विल प्रूव. आज सच बोल दो. हेलो जी. என்னண்ணே ஆச்சு? பதவி எப்படிடா? அதுவே கிடைக்கும் என்றால் இங்கே எதுவும் கிடைக்காது. முயன்று பார், நீ நாளின் முடிவில் வெறுகை இருக்காது. அதுவே கிடைக்கும் என்றால் இங்கே எதுவும் கிடைக்காது. முயன்று பார், நீ நாளின் முடிவில் வெறுகை இருக்காது. டேய் மேட்டர் தெரியுமா? அந்த தேவராஜ பதவியில தூக்கிட்டாங்களாண்டா. என்னடா எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி உட்காந்துருக்க? ஆனா சத்தியமா ஒரு முட்டாள்ரா. 23,000 ரூபாய் எடுத்து நம்ம மூஞ்சியில விட்டு எறிஞ்சிருந்தானா பதவியாவது மிஞ்சிருக்கும்ல. சார் 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 நீங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி காலேஜை மூடிட்டு அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் காசு வாங்கிட்டு காலேஜ் திறந்தா சொல்றாங்க சார். அது உண்மையா சார்? ஜபர் தம்பி, என் மேல விசாரணை கமிஷன் வச்சிருக்கிறாங்க. அதை சந்தித்து நான் குற்றமற்றவன் நிரூபிச்சு மறுபடியும் அமைச்சராகவும் முன்னாடி வருவேன்.
வர எல்லாருக்கும். தேவராஜின் மைத்தினர் குணா கல்லூரி நிர்வாகத்திடம் கட்டுக்கட்டா பணம் வாங்கிய வீடியோ ஆதாரங்கள் யூடியூபிலும் இணையதளங்களிலும் வைரலாக பரவியது. அதுவே அவரின் பதவி விலகலுக்கு முக்கிய காரணம். அந்த வீடியோவை எடுத்த மர்ம நபர் யார் என்று மக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது. முன்னாள் மத்திய இணையமைச்சர் தேவராஜன் மீது 500 கோடிக்கு மேல் கல்லூரி நிர்வாகத்திடம் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டதால் அவர் நேற்று பதவி விலகினார். எவன்டா இதை பத்த வச்சா? நமக்கு எதிர ஊரே பத்திக்கிட்டே இருக்குது. தருதல அவன் சாவு கொடூரமா இருக்கணும். சைபர் கிரைம் சொல்லி அவனை கண்டுபிடிக்க சொல்லு. பேசி பார்த்த நீங்க பதவியில் இல்லாதனால பண்ண மாட்டாங்களா? பதவினா பண்ண மாட்டானா? பதவினா பண்ண மாட்டானா? அவன் உலகத்துல எந்த மூலமுடுகள் இருந்தாலும் நானே அவனை தூக்குறேன்டா. சார் நான் வேலை செஞ்ச காசு யாரு கேட்டு மேல போய் அமைச்சரை பார்த்தேன். அதான் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுங்க. எப்போ? போன வாரம் பில்லு வர தந்திருக்கேன். சரி, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோ. என் காசு இப்ப வேணும். இதுல பாதிக்கப்படுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாவம் பணத்தையும் கட்டிட்டு நடு ரோட்ல நிக்க போறது காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் சொன்னல. சார் நான் வேலை செஞ்ச காசு ஹலோ, உங்க வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிருந்தேன். ஒரு 23,000 நீங்க தரணும். எப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்? என்னடா செலவுக்கு மிஸ் பண்றீங்க? பசிக்குதா? ஒரே நிமிஷம். என் மாமாவுடைய அரசியல் வாழ்க்கை நான் ஆசைப்படுத்திட்டேன்னா அண்ணா.
எங்கடா போயிட்டீங்க? எவ்வளவு ஃபோன் பண்ண தெரியுமா? நீ எங்கடா போயிட்ட? நீயும் ஃபோன் எடுக்கல? மாமா இங்க. வேற வழி தெரியலடா அந்த கேஸை உடைக்கிறதுக்கு. அவசரப்பட்டீங்களா மாமா? நம்ம வீடியோ எடுத்து வீடியோவை ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போட்டவனை கண்டுபிடிச்சிட்டேன். அதை சொல்லத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். யாரும் சொல்றா? யாரும் சொல்றா? உன்னை காப்பாத்தா? யாரும் சொல்றா? சொல்ல மாட்டேன். உங்க அப்பனே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்ல. ஒரு யூசர் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கும் ட்விட்டர்லயும் ஒரு மீம் செயின் கிரியேட் பண்ணி ஹெச்ஆர்டி மினிஸ்டர் தேவராஜ ரிசைன் பண்ற அளவுக்கு வச்சுட்டான். இதை யார் பண்ணா? எங்கிருந்து இது ஆரிஜினேட் ஆகுது? இந்தியாவிலயா அப்ராட்ல இருந்தா? சப்போஸ் நம்ம இதை சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோம்னா மிஸ்டர் தேவராஜ் மூலமா நமக்கு நிறைய ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. சோ பாய்ஸ், we are not going to miss this. டேய் நில்லுங்கடா, வாங்கிட்டு போங்கடா. டேய் அட போங்கடா முட்டா பசங்களா. நீங்க தான் ஐடில வேலை செஞ்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்களா? குடிக்கிறதுக்கும் பார்ட்டிக்கும் பணத்தை அள்ளி விளாசுறீங்களா? அங்கெல்லாம் பேரம் பேசுறதுல இங்க வந்து பேசுங்க. நீங்க எல்லாம் ஐடிக்கார பசங்கடா, ஐட்டங்கார பசங்க. பாய் கூல் ரிலாக்ஸ். அன்னைக்கு நான் பேசின பஞ்சாயத்துலாம் வச்சு ஐடி வேலைனா ரொம்ப ஈஸி நினைச்சிட்டியா? நீ மட்டும் இல்ல பாய், நிறைய பேர் பார்ட்டி பண்றது, பொண்ணுங்களோட சுத்துறது, ஜாலியா ஃபாரின் போறது தான் ஐடி வேலை நினைச்சிட்டானுங்க. நோ நோ நோ, அதுவும் கஷ்டம் பாய். இந்த ஐடி கம்பெனிக்காரனுங்க காலேஜ்லயே கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கொடுக்குறேன்னு கொடுப்பானுங்க. பசங்களும் ஐயா ஜாலி வேலை கிடைச்சிச்சுன்னு நினைச்சா கால் லெட்டர் வரதுக்கே 6 மாசம் ஆகும். ஒரு வழியா லெட்டர் வந்து வேலைக்கு போய் முதல் நாள் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா 1 வருஷம் சும்மா பெஞ்ச்ல உட்காரணும் பாய். நீ உன் கடையில சும்மா உட்காரியா ஒரு நாள்? முடியாதுல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஜாலியா ஃபாரின் போயிடலான்னு பார்த்தா ஃபாரின்லாம் அப்படி போக முடியாது. 4 வருஷம் 5 வருஷம் ஆபீஸ்ல டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹெச்ஆர்னு எல்லாருக்கும் முறவாசல் பண்ணோம். அவனுக்கு குத்துன்னு குத்துவானுங்க. வருஷம் ஃபுல்லா மாடு மாதிரி வேலை செஞ்சா ஒரே நாள் அப்ரைசல்னு வச்சு பொக்குன்னு குத்தி நம்மள காலி பண்ணிடுவானுங்க. கான்பிடன்ஸே போயிடும். இதெல்லாம் மீறி ஃபாரின் போனா நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா அப்பா செத்தா கூட அசால்ட்டா ஃளைட் பிடிச்சு வர முடியாது பாய். பிறந்த குழந்தைய பாக்குறதுக்கே 6 மாசம் ஆகும். யாருமே இல்லாத நாட்டுல தனியா இருந்து என்ன பண்றது? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், குடிக்கிறானுங்க. நீ யார் குடிக்கல? நீ குடிக்க மாட்டியா? நான் குடிக்க மாட்டேனா? இல்ல இவன் குடிக்க மாட்டானா? இதெல்லாம் மீறி எதுக்கு அந்த வேலை பண்றான் தெரியுமா? பயம் பாய், கமிட்மெண்ட். எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. நம்ம அம்மா 2,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாங்க. இவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானுங்க. ஆனா 1000 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியாது. கிரெடிட் கார்டு பில்லு, ஹவுசிங் லோனு, கார் லோனு 1 ரூபாய் கூட கையில நிக்காது. ஃபுல்லா கடனு. ஐடி வேலையும் கஷ்டம் தான் பாய். அவங்களுக்கு காசு மரத்துல இருந்து காய்க்கிறது இல்ல. ஓகேவா? ஏப்பா நீ தானப்பா சொன்ன? பாய் எங்களுக்குள்ள நாங்களே கலாய்ச்சுப்போம். அது யாரும் கேட்க கூடாது. ஆனா வெளியில இருந்து யாராவது கலாய்ச்சா நாங்க கேட்போம். சார், இந்தியாவில் ரெட் டீம்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இவர்தான் சார். Sir, he is accessing through a virtual priority network that is from different servers around the world. புரியற போல சொல்றா. Sir, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு நிமிஷத்துலயும் ஒரு நாட்டுல இருக்கான் சார். உதாரணத்துக்கு அமெரிக்கால பிடிக்கலாம்னு பார்த்தா ஆஸ்திரேலியால பிடிக்கலாம்னு பார்த்தா ஆப்பிரிக்கால, அப்புறம் கம்போடியால, இப்போ பாகிஸ்தான். என்னடா இது? ஏரிக்கு பயந்துட்டு குட்டி குளமா இருக்க முடியுமாடா? அப்பெல்லாம் எங்களை பத்தி தப்பா பேசுனா எழுதுனவ யாரு, பத்திரிக்கை யாருன்னு தெரியும். எழுதுனவ கையை வெட்டுவோம், பத்திரிக்கை ஆபீஸ் கொளுத்துவோம். இதான நடைமுறை வழக்கம். ஏய், அவனை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சார், அவன் என்னையே குழப்பிட்டான் சார். சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். How sure are you? It's too simple. ஆனியன் ரவுட்டரை வச்சு தான் அவன் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணியிருக்கான். எல்லா நாட்டிலையும் 1 செகண்ட் தான். ஆனா இந்தியன் சர்வர்ல மட்டும் 0.2 செகண்ட்ஸ். சார், இந்த கம்ப்யூட்டர் அவன் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆன உடனே அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சிடும். ஜஸ்ட் 3 more minutes. சார், 2 more minutes. இன்னும் 1.5 நிமிஷம். Just 30 seconds.
seconds more. 10 seconds. Just 5 seconds more. Oh shit! டேய் டேய் ஏன்டா ஐயோ வயரெல்லாம் இழுத்து விட்டியா நீ வா டேய் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் அந்த மினிஸ்டர் மச்சான் பஞ்சமிட்டாய் தலை மினிஸ்டருக்கு பதவி போனதுக்கு நான் தான் காரணம். நான் சூசைட் பண்ணிக்க போறேன் லெட்டர் எழுதி வச்சுட்டு ராமேஸ்வரம் போயிட்டானாடா. நீ வேணா பாரு, அடுத்த 2-3 வாரத்துல 5 தனிப்படம் அமைப்பாங்க. 4-5 மாசம் இந்தியா ஃபுல்லா தேடி கடைசியில ஈரோட்ல பிடிப்பானுங்க. அவெல்லாம் மாட்ட மாட்டான். அது எப்படி சொல்ற? ஏய் என்ன ஐபோன் 8 வாங்கிட்டியா? டேய் என்னடா ஆச்சு? மினிஸ்டர் பத்தி வீடியோவும் மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணது நீ தான் எனக்கு தெரியும்னு மெசேஜ் வந்திருக்கடா. மாட்டிக்க மாட்டோம், யாருக்குமே தெரியாது. என்ன இன்னும் 1/2 மணி நேரத்துல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரலனா மினிஸ்டர் கிட்டே மாட்டி விட்டுருவேன்றான். என்னடா அது? என்ன இப்படினா உன் கூட சேர்ந்ததுக்கு அவன் என்னையும் கொல்லுவானா? இருடா முதல்ல என்ன வேணும்னு பாத்துக்கலாம் அவனுக்கு. SMS அனுப்புனேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ ஏதோ என்ன மாட்டி விட பாக்குற. சக்தி, என்ன? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு? நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. மினிஸ்டருக்கு எதிராக நீ கிரியேட் பண்ண மீம்ஸ்க்கு வாக்கு தான் வாரண்டின்னு கேப்ஷன் வச்சுட்டேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் பண்ணினன்னு. உன்னை பிளாக்மெயில் பண்ண இங்க கூப்பிடல. என் கூட வா. தேவராஜால எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகியும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்க்கு காசு கொடுக்க முடியல. ஸோ ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியல. அதுல எஃபெக்ட் ஆனதுல நானும் ஒருத்தி. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் உன்னை வர சொன்னேன். அழகா இருக்கடா. உன்னெல்லாம் பார்த்தா பிளேட் அல்ற மாதிரியே இல்ல. தம்பி இது ஃப்ரெஷ் பிளேட் இல்ல, நயா நஹி புராணி. நார்மல் வாட்டரா பிஸ்லரி வாட்டர் சார்? நார்மல் வாட்டர். மிஷின் வேலை செய்யல, கேஷா கொடுத்துருங்க சார். செக் ஓகேவா? செக் வாங்க மாட்டோம் சார். 2 பெரிய மனுஷங்க நாங்க. கார்டு வச்சுக்காம கேஷ் வச்சுட்டா சுத்துவோம். அமெக்ஸ் ஓகேவா? இல்ல சார். சிட்டி பேங்க்? இல்ல சார். சிட்டி குருவி பேங்க்? இல்ல சார். கால் யூ மேனேஜர். சார் சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். சார் மிஷின் ஃபால்ட் சார். காட்டுங்க. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. 2011 அண்ணா யூனிவர்சிட்டி சிம்போசியம்ல ஜிபிஎஸ் பேஸ்ட் அலர்ட் சிஸ்டம்க்கு ஸ்டூடெண்ட் அவார்ட் வாங்குனீங்க தானே? சீனியர், உங்க பேர் கோபி தானே? இங்க வந்து என்ன கோபி மஞ்சூரியன் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆவீங்க நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. பேஷன்லாம் பசி நேரம் பாது. 10 மணி நேரம் வேலை, 12,000 ரூபாய் சம்பளம். சேர்ந்து 2 நாளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. வலி உயிர் போச்சு, இப்போ பழகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கோபி உங்க நம்பர் மட்டும் சொல்லிருங்க. 9888453681. எந்த பார்ட் ரிப்பேர் ஆகுதோ அந்த பார்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஏன்னா இந்த போனோட ஒவ்வொரு பார்ட்டும் ஜாயின் பண்ற மாதிரி தான் சக்தி டிசைன் பண்ணிருக்காரு. இந்த போனுக்கு சக்தி வச்சிருக்கிற பேரு ஆரஞ்சு. ஆரஞ்சா?
பேரிக்காவை மாத்த மாட்டேன்னு சொன்ன. உங்களுக்கு ஒரு பெரிய டேய். அட்வான்டேஜ் என்னன்னா நியூமராலஜி சரியில்லைன்னு அவ தான் ஆரஞ்சுன்னு பேர் மாத்திட்டா. எப்படி கேப் விடாம கன்வின்ஸ் பண்றா பத்தியா? கலக்கறால. இப்போ என் கஸ்டமர் கேர்ல கிரெடிட் கார்டு லோன் விற்கிற வேலை பார்த்துருப்பா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ். டேய், அவ நம்ம கம்பெனி பார்ட்னர். மரியாதை பேசு. அவ அம்பானி ஃபேமிலி, நீ ஹர்பஜன் சிங். மேட்ச் முடிஞ்சது 2 பேரும் கட்டி பிடிச்சி கொலாவுங்க. கான்ஃபிடன்ஸ் இல்லாத பாய்ஸ், கட்டின உழைப்பு, கண்ணா பின்னா வெற்றி. இதுதான் நம்ம கம்பெனி டேக்லைன். ப்ளீஸ் கன்சிடர். முண்டோ. Thank you so much for your time. Mr. Shakti, I am really impressed with your idea to build these personalized mobile phones. ஆனா எங்க போர்ட்ல இருக்கிற மத்த மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணறதுக்கு ஒரு 10 daysல இன்னொரு 5 புரோட்டோடைப் ரெடி பண்ணீங்கன்னா ISO வெரிஃபிகேஷன் கிடைச்ச உடனே we can sign the deal. ஷோர் சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ. Shakens to me sir. Thank you sir. சக்தியோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவாரு. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இவரு பெரிய ஆள் ஆகும்போது நீங்க அவர் கூட இருக்கலாம். I like your confidence. I'm sure he'll succeed. Thank you sir. நம்ம லைஃப் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த 10க்கு 10 ரூம்ல முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எங்க இருக்கோம் பாரு. அந்த பொண்ணு மூலியமா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். ப்ளீஸ்டா, வேற எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இதுல மைண்டை வச்சு முடிக்கலாம்டா. அனஸ், எதுக்கு? பெங்களூர்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி கிட்ட இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் வந்திருக்கு. அவங்க கொடுத்த டெமோ ப்ராஜெக்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் தேங்க்ஸ். நான் உனக்கு எதுவும் சொல்லி தரல. அந்த ஜாப் ஆஃபரும் வாங்கி கொடுக்கல. அப்புறம் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீ லேப்டாப்பை கரெக்ட் டைமுக்கு திருப்பி கொடுத்துருக்கலன்னா ப்ராஜெக்ட் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்க முடியாது. என் வேலையும் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. இந்த பொருள் ரிட்டர்ன் கொடுக்குற பழக்கம்லாம் என்கிட்ட அக்மாவுக்கு அந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் மைண்ட். அதுவும் உன்னால அரை குறைய போச்சு. கங்க்ராட்ஸ் சொல்ல மாட்டியா? சரி, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எப்போ போய் ஜாயின் பண்ணும்? மண்டே இன்டர்வியூ. இன்னைக்கு நைட் பெங்களூருக்கு ட்ரெயின். ஓ, கண்டிப்பா போகணுமா? ஏ இல்லை, அந்த கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் நியூயார்க்ல இருக்கு. 1 year வேலை செஞ்சா நியூயார்க் கூட அனுப்புவாங்களாம். நல்ல ஆஃபர், நல்ல கம்பெனி. மிஸ் பண்ண வேணாம்னு தோணுது. எனக்கும் மிஸ் பண்ண வேணாம்னு தோணுது. வாட்? இந்த உலகத்தில் எவ்வளோ பசங்க இருக்காங்க. அதில் நீ வேலை செய்ய போகிற இடத்துல கொஞ்சம் பேர் உங்ககிட்ட பழகுவாங்க. அதில் ஒருத்தன் கண்டிப்பாக உன்னை பிடிச்சி போய் ப்ரப்போஸ் பண்ணுவான். அவங்ககிட்ட நீ இல்லை, என் லைஃப்பில் ஒருத்தர் இருக்கான், நான் ஏற்கனவே கமிட்டடுன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் நானாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். I have fallen in love with you, Asha. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். நாளைக்கு சொல்றேன். அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல போறது இல்லை சக்தி. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் வேண்டாம். வேணான்னு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ஃபிளாஷ்பேக்கும் இல்லை. உனக்கு என்ன சக்தி? நீ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்க. எல்லா டேலண்டும் உங்ககிட்ட இருக்கு. நாளைக்கும் ஆரஞ்சு ப்ராஜெக்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீ பெரிய ஆளாயிடுவ. அப்போ நான் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுடா தான் தெரிவேன். அவசரப்படுறியோன்னு தோணுது. என்ன கொண்டு போய் வீட்டில் விடுவியா இல்ல இங்கேயே கட்டி விட்டுருவியா? நீ போறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, கரண்ட் இல்ல. தியேட்டர்ல படம் ஓடுது. அது ஜெனரேட்டர்ல ஓடுது. கேண்டில் இங்கதான் எங்கேயோ வச்சிருந்தேன். என்ன பாக்குற? ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தலைமுடி நினைக்கும்.
இடுப்பில் மடிப்புலும் நீ பயங்கர குண்டாயிடுவேன். பயமுறுத்தாத சக்தி. பிபி ஏறும், அல்சைமர்ஸ் நோய் வரும், ஞாபகம் மருத்தி. இப்போ சுற்றி பார்த்தா பயமாக இருக்கும், பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு யாராவது தேவைப்படுவாங்க. அப்ப தேவைப்பட்டா எஸ்எம்எஸ் அனுப்புறேன். அப்போ உனக்கு ரிப்ளை பண்ணுறது என் பையனாக இருப்பான். சாரி ஆண்டி. I'm so late. சக்தி ஒரு நிமிஷம். சக்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ட்ரைனிங் பீரியட் 1 month. மறக்காம டெய்லி இங்க வந்து இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விட்டு போறியா ப்ளீஸ்? நான் இல்லைனாலும் நித்யா இருப்பா, ஆனா இப்போ பாம்பே போயிட்டா. ப்ளீஸ். ப்ரப்போஸ் பண்ண உடனே எப்படி வேலை வாங்குற பத்தியா? All the best. Thank you. Bye. இங்க நாளைக்கு என்கொயரி கமிஷன், அதெல்லாம் லீகலாக சமாளிச்சிடலாம் சார். ஆனால் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எவிடன்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. கமிஷன் அதை ப்ரூஃபாக எடுத்துக்கிச்சுன்னா நாளைக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். Before this commission starts, please avoid any unnecessary commotion and disturbance. அவர் இப்ப என்ன சொன்னார் சொல்லு பார்க்கலாம். Mr. Devraj, we are here to assess the corruption charges against you with regard to the closure of 55 deemed universities across the country. இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் தரேன். ஏதாவது உண்மையை சொல்ல விரும்புறீங்களா? சா தேவராஜ் என்கின்ற நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் மத்திய அமைச்சராக விருப்பு வெறுப்பின்றி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இது நான் பதவியேற்கும் போது சொன்ன வெறும் வார்த்தைகள் கிடையாது. என் இதயத்தில் இருந்து வந்த என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் செய்த சத்தியம். மிஸ்டர் தேவராஜ், கம் டு த பாயிண்ட். ஐயா, நம்ம ஊர்ல உண்மை விட ரூமருக்கு தான் பவர் அதிகம். என் மேல சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் வெறும் ரூமர் தான். இன்னைக்கு வலைதளங்கள மீமிக்ஸ் என்ற பேர்ல இது யார் பரப்புனா எதுக்காக பரப்புனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க என்ன கேவலப்படுத்தல, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரதிநிதி அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை முக்கியமாக தீர்மானிக்கிறது ஸ்டூடெண்டோட கல்வி. HRD மினிஸ்டராக அப்ரூவ் இருக்கிற டிமேட் யூனிவர்சிட்டிக்கு ப்ராப்பரான ஸ்பெஷலிஸ்ட் இல்லை என்று தெரியும் போது அவங்கள வான் பண்ணி முறையான தகுதியான சிறப்பான கல்வியை கொடுக்க வைக்க தான் நான் போராடினேன். அந்த யூனிவர்சிட்டி கிட்டே பணம் வாங்கினு குற்றச்சாட்டு சொல்றாங்க. எந்த காலேஜ் சேர்மனாவது என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணாதான் தொங்க விட்டுருவியா? எவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா? கைட்டு போய் எப்படி பேசுறான் பத்தியா? ஸ்மைல் ப்ளீஸ். அம்மா, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என் பையன் +2 2 வருஷம் ஃபெயில் ஆயிட்டான். இந்த வருஷம் மறுபடியும் எக்ஸாம் எழுத போறான். ஒரு கல்வி அமைச்சராக நான் நினைச்சிருந்தா அவனை காலேஜுக்கு அனுப்பாமல கிராஜுவேட் ஆகியிருக்கலாம். ஆனா பதவி வச்சு எந்த துஷ்பிரயோகம் பண்ணலையா? ஆனா ஒரு தந்தையா நான் தோத்துட்டேன், ஒரு அமைச்சரா நான் தோக்கல. நீங்க லஞ்சம் வாங்கினதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு. உங்க வீடு அதில் பதிவாயிருக்கு. உங்க மைத்துனர் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்காரு. இதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் இருக்கு? அந்த வீடியோ ஒரு தடவை ப்ளே பண்ண முடியுங்களா? யாரியா நீ? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வரோம். சரி, இருக்கு சீக்கிரம். எல்லாத்தையும் கணக்குல பார்த்துட்டு மாமா கொடுக்கணும். பத்திரமாடா, பத்திரமா பத்திரம்டா போட்டி. அந்த வீடியோ சவுண்ட் இல்லாம ப்ளே பண்ண முடியுங்களா? Once more please, without sound. யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? தாராபுரத்துல இருந்து கட்சி நிதி கொண்டு வந்திருக்கோம். உள்ள கொண்டு போய் வை. வா வா வா. லிப்ஸ்டிக் கரெக்டா இருக்குமா? நான் ஒன்றும் டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லை. தாராபுரத்தை தாரா இன்ஜினியர் காலேஜ் ஆகிட்டாங்க.
போன மாசம் நடந்த கட்சி நிதி பணத்தை கட்சி ஆபீஸ்ல பெயிண்ட் அடிக்கிற வேலை நடக்கிறதால என் வீட்டுல கொண்டு போய் வச்சாங்க. அதை போய் லஞ்சம் பணம் சொல்லிட்டாங்களம்மா. The commission will meet on 14th February for the final hearing. கேஸ் போற போக்க பார்த்தா அவன் திரும்ப மினிஸ்டர் வந்துருவான் போல இருக்கு. கஷ்டப்பட்டு எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கேஸ் போட்டா டிஸ்கவரி சேனல் தமிழ் டப்பிங் மாதிரி பேசி அசால்ட்டா கேஸை காலி பண்ணிட்டான். அவன் மறுபடியும் மினிஸ்டர் ஆயிடுவானா? செத்து போன அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி நீ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆவானுங்க? செம்ம காண்டாவுதுரா. ஹலோ கோபி, நான் சக்தி பேசுகிறேன். உங்களை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக மீட் பண்ணோம், வர முடியுமா? ஹாய் சீனியர். ஹலோ சீனியர், ஒரு சின்ன ஹெல்ப். என்னாச்சு? அது என்னன்னா, இப்போ அந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் டிவைஸில் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கனால ட்ராக் பண்ண முடியல. அதான் உங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் தான். நீங்கள் எந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறீங்க? C++, ஜாவா கப்புள் வித் ஊப்ஸ் லாங்குவேஜ். டே சும்மாரா, டேட்டா புல்லர். ஓ, டேட்டா புல்லர். எனக்கு தெரிஞ்ச அந்த பணம் சவுத் இந்தியாலே இல்லை. ஒருவேளை அந்த பணத்து மேலே தண்ணி பட்டிருந்தாலோ இல்லை யாராவது எரிச்சிருந்தாலோ அது டிடெக்ட் ஆகாது இல்லை? கண்டிப்பா. சீனியர், ஒரு ஹெல்ப். இது கொஞ்ச நாள் ஆன்லேயே இருக்கட்டும். ஏதாவது இண்டிகேஷன் வச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி, ஓகே. சரி, தேங்க்ஸ் சீனியர். ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பிரதர். 4 வருஷமா சிக்கன் மட்டன் மண்டை குழம்பி போயிருந்தது பிரதர். நான் ஒரு இன்ஜினியர்ன்ட்டு நீங்கள் தான் ஞாபகப்படுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சூப்பர். டேய், ஏடா ஃபோன் எடுக்கல? அண்ணே அண்டுக்கிறோண்ணே, அதான் சிக்னல் இல்லை. சம்பாரிச்சதுல கேஸ் உடைக்கதே சரியாயிடும் போலுக்குது. அண்ணே, திரும்ப பதவிக்கு வந்துட்டா அதை விட 2 மடங்கு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் இந்த கேஸ்ல ஜெயிச்சு வெளியே வரணும். டேய், எண்ணி முடிச்சிடாடா. Unavailable to take calls right now.
ஹலோ சீனியர், ஃபோன் பண்ணிடுறீங்களா? சக்தி, என் டிவைஸ்ல இருந்து இண்டிகேஷன் காட்டுச்சு. நீங்க ஃபோன் எடுக்காதால எனக்கு வேற வழி தெரியல. நானே அந்த ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். இப்போ அது புதுமொழி பக்கத்துல ஃபால்கன் ஒரு கம்பெனிக்குள்ள போயிருக்கு. அந்த கண்டெய்னர் ஃபுல்லா நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேனே. ஹலோ கோபி, கோபி. சார், 100 ரூபாய் நோட்ல ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை ட்ராக் பண்ணி தான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க சார். தே ஆர் தி கல்பிரிட்ஸ். பொடி பையல, நீ வச்ச 100 ரூபாய் வச்சு எப்படி வர வச்ச பாத்தியாடா? என்கிட்ட கிளறி வச்சு காட்ட நீ காட்டடா. சரிடா. எனக்கு தெரியும் கில்ட்டியாக தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு எதுவும் ஆகாது. பழிச்சுப்பான். டேய், நான் சொல்கிறது கேளு. கொஞ்ச நாள் ஆஷா வீட்டில் தங்கிக்கோ. அதான் அவனுக்கு உனக்கு நம்ம எல்லாருக்குமே சேஃப். அவனை மூஞ்சி கூட பார்த்துருக்கலாம். The 500 and 1000 rupee notes hoarded by anti-national and anti-social elements will become just worthless piece of paper. பா பா எல்லாமே போச்சேப்பா. 500,000 கவர்மெண்ட் எல்லாம் சொல்லிச்சேப்பா. குண்டில தேல் கொட்டணும் போல கத்துற. செல்லாதுன்னா கடல்ல இந்த படத்துல கரைச்சிட்டு மணிக்கணக்கில் ஏடிஎம்ல இருக்கிறது நான் சாதாரண மனுஷன்டா. 40 வருஷமா என் புத்திசாலித்தனத்தில் சம்பாதிச்ச பணம் ஒரு நைட்ல போட்ட சட்டத்துல என்கிட்ட இருந்து புடுங்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு. இதை எங்க கொடுத்து எப்படி புது பணமா மாத்துறேன்னு நான் பாத்துக்கிறேன். பணத்தோட கலர் மாறலாம்டா, ஆனா நான் மாற மாட்டேன். நான் சொல்லதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். இப்போ ஒரு வேன் அனுப்புறேன், அதுல பரத் வருவான். அவன் கூட நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. அவன் புது பணமா மாத்தி கொடுப்பான். கிளம்பு. போது ஆர்சிபி கடை. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். போலீஸ் தான்.
இந்த ரூட்ல செக் போஸ்டே இல்ல. வண்டி யூ டர்ன் எடுறா. டேய். போ சீக்கிரம் போடா. டேய் யாரியா அவன்? ஒருத்தர் அடிச்சிட்டு வண்டியை நிறுத்தாம போறான். அங்க ஒரு தடிமடா அவன் தூக்குங்க. டேய் ஆம்புலன்ஸ் கால் பண்ணியா? டேய் நீ வண்டியா? என்னடா இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு. ஷிட். சீக்கிரம் போடா. லெஃப்ட்ல போ லெஃப்ட்ல வழி இல்ல, ரைட்ல போடா. ரைட். டேய் சொல்றா. ப்ராஜெக்ட்லாம் ஓகே இல்ல? சார் எதா இருந்தாலும் சீக்கிரம் முடி. இப்பதான் அந்த எரிகான் சிஇஓ கிட்ட பேசியிருந்தேன். அவர் ஒரு நிமிஷம். ஆஷா இங்க என்ன பண்ற? ஏய் இன்டர்வியூ என்னாச்சு? Well, introduce yourself. I'm Asha Subramaniam. I've completed my BE in Computer Science from Tara College of Engineering. 20 years afterwards, what do you want to achieve? 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? இடுப்புல மடிப்பு வேணும். 1-2 தலைமுடி நரைக்கணும். What? குண்டாகணும். ஞாபகம் மறதி வரணும். தனியா இருக்க பயப்படணும். அப்போ என் பக்கத்துல எனக்கு ஆதரவா அவன் இருக்கணும். அவனோட ஆரஞ்சு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆகணும். பையனோ பொண்ணோ ஏதாவது ஒண்ணு போதும். What nonsense you are talking? ஹனிமூனுக்கு நார்த் இந்தியா, குழந்தையோட வேர்ல்ட் டூர், லைஃப் அனுபவிச்சு நானும் அவனும் சந்தோஷமா வாழணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். உங்க ஆளோட பேர் என்ன? சக்தி. ஆஷா அவங்களுக்கு வேணா நான் சொன்னது நான்சென்ஸா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. ஆஷா ஐ லவ் யூ சக்தி. முட்டு சந்திரா. டேய் வண்டி நிறுத்துடா. வழி இல்லடா. ஏய் நான் இறங்கி பார்க்கட்டுமா? வேணாம் யாரும் இறங்காதீங்க, அங்கே இருங்க. ஆஷா நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. இல்ல இது நல்ல ஜாப், கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. ஆஷா நீ ஒரு நிமிஷம். வேணாம் ஆஷா நான் போக மாட்டேன். ஹலோ, போலீஸ பார்த்து நாங்க ரூட் மாறி வந்துட்டோம். போலீஸ் துரத்திட்டு வருது. அங்க என்ன இருக்கு? முட்டு சந்திர வந்து மாட்டிக்கிட்டோம். வேற என்ன இருக்கு? ஒரு தியேட்டர் இருக்கு பெரியப்பா. வேற என்ன இருக்கு பாருங்க. வீடு ஒண்ணு இருக்கு பெரியப்பா. அந்த வீட்டுக்குள்ள போ. பணத்தெல்லாம் கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள வை. நான் சொல்ற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளிய வர கூடாது. இந்த நேரத்துல யாரு? டேய் சத்தம் போட்டா போட்டி தள்ளிடுவேன். டேய் உட்காரு. டேய் வீட்ல யாரும் இருக்காங்களா பாருங்கடா. நகராத. டேய் நான் சொல்றது கேட்டு அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கத்தாதே. உட்காரு. ஆஷா அவ சொல்றது கேளு. பேசாம உட்காரணும், இல்லன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். டேய் சீக்கிரமா வாடா. கட்டா. வா வா. வீடா வை. தேவை இல்லாம நகராத, தலை சிதறிடும். சீக்கிரமா வை. டேய் போலீஸ் இங்கே தான் சுத்திட்டு இருக்கு. இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி அடிச்சுட்டு வண்டியோட போய் சரண்டர் ஆயிடு. அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி இருந்து வரேன், தண்ணி அடிச்சிருந்தேன், அதான் பயந்து ஓட்டிட்டேன்னு சொல்லு. போ 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 கிளம்பு. சத்தம் போடுறீங்க. இந்த வீடு எங்க கண்ட்ரோல்ல இருக்கும். சத்தம் போட்டீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அவன் மேல கண் வைக்காத, அவளை விட்டு. சக்தி யார் இவங்கெல்லாம்? ஏன் கண் வச்சிருக்காங்க? ப்ளீஸ் பேசாத. அவங்க என்ன ஐடியால இருக்காங்க பார்க்கலாம்.
யாரன்னு பாரு. அப்பாடி 4 தெரு தாண்டி வரதுக்குள்ள 5 வண்டி மாற வேண்டியதாகுது. எவன் சிபி ஆளுன்னு தெரியல. டேய் ஏன்டா ஈரமா இருக்குது? ஏன்டா ஈரமா இருக்குது? ஏய் எவ்வளவு ஈரமா இருக்குது பாரு. சம்பாதிக்கிறத விட பாதுகாக்கிறதா கஷ்டம். பணம் 10 செய்யண்டா. அது இருக்கிறவங்க கையில இருந்தா ஈ கூட ஆடுண்டா. ஆஷா யாருன்னு தெரியுதா? முன்னாள் HRT மினிஸ்டர் மிஸ்டர் தேவராஜ். மக்கள் பணத்தை பாதுகாக்க கடும் மழையை தாண்டி வந்திருக்காரு. பிட்டு படம் பார்க்க வந்த காலேஜ்ல எதுக்கு அவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னு கேட்டல. ஃபேக்கல்டி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி உன் காலேஜும் சேர்த்து மொத்தம் 55 காலேஜ் அரசாங்கம் சீல் வச்சு மூடினாங்களே. 2 நாள்ல மறுபடியும் எப்படி தந்தாங்க? 4 வருஷம் படிப்புக்கு லட்சமா வாங்குறாங்க. அதுக்கு மேல உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்க? படிக்கணும்னு ஆசைப்பட்டல, அதுதான் சார் தப்புன்றாரு மிஸ்டர் தேவராஜ். மலேசியால 10வது வரை படிச்சவனுக்கு சலூன்ல வேலை செஞ்சா மாச சம்பளம் 50,000. கனடால மீன் கடையில வேலை செய்யறவனுக்கு மாச சம்பளம் 1 லட்சம். ஆனா இந்தியாவில தான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு BA, BEd, PSc, டிப்ளமான்னு இதுல ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு படிச்சு லட்சம் செலவு பண்ணி சாவறோம். வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க துப்பில்லை. எங்க பார்த்தாலும் லஞ்சம். மரணத்தை விட கொடுமையானது ஒருத்தன் திறமையை மறுக்கிறதும் மறைக்கிறதும் தான். எல்லா திறமையும் இருந்து நாங்க கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஆளுங்க. அடிக்காதடா தம்பி. ஸ்பெஷல் பெஞ்சு நியமிச்சிருக்கிறாங்க. சட்டப்படி சந்தித்து நான் குற்றமற்றவனை நிரூபிச்சு மறுபடியும் அமைச்சராக முன்னாடி வருவேன். நான் பதவி விலகுனா நான் குற்றவாளின்னு அர்த்தம் இல்லை. டேய் வாடா. வெளியில சிபிஐ செக்கிங் ரொம்ப டைட் செக்யூரிட்டியா இருக்குது. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் ரிட் அலர்ட் போட்டுருக்குது. பணம் இங்க இருக்குது, சேஃப்டி இல்ல. ஆவின் பால், டாஸ்மார்க், சரக்கு வண்டியை கூட செக் பண்றாங்க. 1 ஹவர்ல ஒரு வேன் அனுப்புறேன். இங்க இருக்கிற சோபா, மெத்த, பாத்திரம் எல்லாத்திலும் பணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வேன்ல ஏத்திட்டு, ஏன்னா வீட ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கட்டும். தடாவில் இருக்கிற முதல் செக் போஸ்ட்டை தாண்டிட்டா போதும், மற்றதெல்லாம் பால் பார்த்துக்குவான். சரி. ஏய் பணம் 10,000டா. 2 நாள்ல புது பணமா மாத்தி ஆகணும். பணம் தான் தீர்ப்பை மாத்தும். பணத்தை எடுத்த உடனே இவங்க 2 பேரும் போட்டு தள்ளிடு. சரி மாமா. லவ் ஃபெயிலியர்னு தொங்க விட்டுரு. போ. உனக்கு மூளை ரொம்ப தடமா இருக்கு, அதான் இப்படி யோசிக்க வச்சிருக்கு. இப்போ உன்னை என்ன பண்ணலாம்? ஓவர் டோசேஜ். சாக மாட்டேன், உயிரோட தான் இருப்பேன். உயிரோட மட்டும்தான் இருப்பேன். யாரா நீங்க? எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்றீங்க? ஏய் வாய் மூடுறீ. மூட மாட்டேன்டா. சத்தம் போடாத. நான் சத்தம் போடுவேன். ஏய் ஷட் அப். கத்துவேன். இது ஏன் வீடு? Get out of my house. Just get out. ஏய் அவகிட்ட என்ன பேசுற? கத்து. போடுடி. கத்துடி. ஏன் கத்த மாட்டற? கத்து. வை பேக் பண்ணு சீக்கிரம். ஹலோ. ஓகே. டேய் இந்த 10 நிமிஷத்துல வேன் வருதா? சீக்கிரமா பேக் பண்ணுங்க. ஓகே. ஃபாஸ்ட். ஏய் பணத்தை நிறுத்த வந்து எடுத்துட்டு போய் அப்படியே இல்ல. என்னாச்சு? சக்தி.
சார் அந்த மேக் ஐடியா வச்சு அவனோட ஸ்டாட்டிக் ஐபியை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஸ்டாட்டிக் ஐபியோட பிராட்பேண்ட் கனெக்ஷனை வச்சு அவனோட ஃபோன் நம்பர், அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு சார். சார் இவங்க 2 பேர்ல யார் சார் சக்தி? அந்த ரைட்ல இருக்கிறவர். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆஷா, பாத்ரூம் கண்ணாடிய உடச்சி வச்சிருக்கேன். நீ அந்த வழியை தப்பிச்சு போ. இங்க இருந்தனா என்னால இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது ஆஷா. நான் இங்கிருந்து போய் அவங்க ஒன்று கொண்டு வருவாங்க. நான் போக மாட்டேன். நீ போலன்னா 2 பேருக்கு கொண்டுடுவாங்க ஆஷா. போக மாட்டேன் சக்தி. ப்ளீஸ் ஆஷா போ. பாத்ரூம் கண்ணாடி உடஞ்சது அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ போயிடு ஆஷா. ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் எங்க போற? பாத்ரூம். கமான் சீக்கிரமா பேக் பண்றா. ஃபாஸ்ட். வண்டி வரதுக்குள்ள எல்லாம் பேக் பண்ணி கிளம்பணும். ஓ இரு நான் பாக்குறேன். எல்லாத்த காரணம் இவதாடா. பதவி விட்டு விலைக்கு பணத்தை தூக்கிட்டு தெரு தெரு அலைய வச்சாடா. கேவலம் ஒரு 23,000க்காக நம்மள படாத பாடுபடுத்தாடா. மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டே அங்கிட்ட அங்க இங்க ஓடி ஒளிஞ்சு இங்க வந்து மாட்டிட்டல. நீ இதுதான் தேவராஜோட வீடு. இது அவன் மச்சானோட வீடு. இதுதான் காலேஜ். அப்புறம் மீஞ்சூர்ல இருக்க ஃபார்ம் ஹவுஸ். இது அவன் சின்ன வீடு. தெரியும்டா சுமார். அந்தந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற அத்தனை ஸ்பீட் பிரேக்கர் மேலேயும் நான் ஒரு சென்சர் ஃபிட் பண்ணியிருக்கேன். எந்த வண்டி அது மேலே ஏறி இறங்குதோ அதுக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னு ஸ்கேன் ஆயிடும். இந்த ஏர்போர்ட்ல பொட்டி வச்சா உள்ள என்ன இருக்குன்னு காட்டுமே, அது மாதிரி தானே? எக்ஸாக்ட்லி. ஏய், அப்ப அவன் பழைய பணத்தை பூசா மாத்துறதுக்கு கண்டிப்பா வெளில எடுத்து தான் ஆகணும். அப்ப புடிச்சிடலாம்ல? அதான் பிளான். சீனியர், நீங்க 2 பேரும் டே அண்ட் நைட் மானிட்டர் பண்ணீங்கன்னா அவன் எந்த வண்டியில பணத்தை எடுத்துட்டு போறான்னு கண்டுபிடிச்சிடலாம். சிட்டிக்கு நேரம் வராம ஊரை சுத்தி வந்ததே அதுவா வந்தது. நாங்க தான் வர வச்சோம். ஆள் இல்லாத இடத்துல போலீஸ் செக் போஸ்ட போட்டோம். இவன் யூ டர்ன் எடுக்கும் போது கரெக்டா ஒரு பைக்கு குறுக்க வந்தது. அதுவும் நாங்க தான் செட் பண்ணோம். ஹலோ சக்தி, இப்ப அந்த வேன் உங்க ஸ்ட்ரீட்குள்ள என்ட்ரி ஆயிருக்கு.
பணத்தையும் உனியும் இங்க வர வச்சு கேமரால ஷூட் பண்ணி ப்ரூஃபோட பிடிக்கணும் தான் எங்க பிளான். இந்த வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் ஹிடன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீ வந்தது பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லாமே எங்க பிளான் படி தான் நடந்துச்சு. நான் எதிர்பார்க்காத ஒரே விஷயம், ஆஷா பெங்களூர்ல இருந்து ரிட்டர்ன் வந்தது. ஆஷா இங்க என்ன பண்ற? அவளுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். 3ஆம் கிளாஸ் தாண்டாத நீ மூட்டை மூட்டையா 2000 கோடிக்கு மேல சேர்த்து வச்சிருப்ப. ஆனா என்ஜினியரிங் படிச்ச நாங்க மாச சம்பளம் 10,000 12,000 கஷ்டப்பட்டு சாகணுமா? இனிமே நீ தப்பிக்க முடியாது. எல்லா ப்ரூஃபும் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருச்சு. டேய் ரவி, அது போட்டு தப்பிச்சிட்டா. டேய், அவளை எப்பறா தப்பிக்க விட்டீங்க? அருவே இறைக்கும் என்றால் இங்கே எதுவும் கிடைக்காது. முயன்று பார், நீ நாளின் முடிவில் பெருகை இருக்காது. அருவே இறைக்கும் என்றால் இங்கே எதுவும் கிடைக்காது. முயன்று பார், நீ நாளின் முடிவில் பெருகை இருக்காது. சக்தி இல்லை என்றாலும் கத்தி உருவு நீ கேட்கட்டும். உன்னவர்கள் உந்தன் சத்த வேகத்தில் தோற்கட்டும். தீயை தடுக்க திரைகள் எங்கு கிடைக்கும். சேர்ந்த கைகள் பாரம் எதையும் சுமக்கும். இறைவா இணையே இல்லா இறைவா வா வா வா. இறைவா இணையே இல்லா இறைவா வா. முன்னாள் HRD அமைச்சர் தேவராஜ் சிபிஐ விசாரணையில் தனது ஊழல் பணத்தை கட்டுக்கட்டாக ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கோஷ்டி மோதலில் துப்பாக்கி சூடு நடந்ததும் தெரிய வந்துள்ளது. அந்த மோதலில் ஈடுபட்ட தேவராஜும் மற்றும் உடன் இருந்தவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். It is revealed that former HRD minister Mr. Devraj has hidden bundles and bundles of currencies at the house near Srinivasa Theatre in Chennai. उस घर के रहने वालों को बंदी बना लिया और मंत्री के आदमियों से सताया जा रहे हैं. கோஷ்டி மோதலின் போது நடந்த துப்பாக்கி சூட்டில் அனைவரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்தது. சார் மொத்த பணமும் இனியாச்சு சார். மொத்தம் எவ்வளோ? 500 கோடி ரூபாய்க்கு 23,000 கம்மியா இருக்கு சார். நான் பாக்குறேன். நான் சம்பாரிச்ச பணம் நான் எடுத்துக்கிட்டேன். சமடா 100 நோட்டு 23,000 ரூபாய்க்கு சிபிஐ ஆபீசர் சித்தார்த்தப்பா சல்யூட் அடிக்கிறாரு. தொண்டையில் அடிப்பட்டா பெரிய ஆளா வாங்கன்றது கரெக்டா தான் இருக்குல்ல? நீ என்ன எம்ஜிஆர் நினைச்சியா? தசாவதாரம் படத்துல ஒரு ஹர்பஜன் சிங் கமல் ஓ சனம் அடிபட்டிருக்கிறதுனால மூடாவாத. இந்த மாதிரி ஒரு லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன்ல எந்த பர்சனா இருந்தாலும் அவனோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்டா இருக்கும். இன்ஃபேக்ட் அது மட்டும் தான் இருக்கும். யூ ஹவ் டன் மோர் தென் தட். என்ன ஒரு ஸ்கேம், எவ்வளவு மணி இஸ் இன்வால்வ்டு, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யூ brought a solution to that, Shakti. Thank you. Thank you, sir. ஹலோ சார், மீட் மிஸ்டர் பாலாஜி. ஹலோ மிஸ் ஆஷா. ஹலோ. நாங்களும் இந்த கேஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் சார். சார் எனக்கு ஒரு டவுட், எப்படி சார் யாராலையுமே பிடிக்க முடியாது சிவாஜி கேஸை பிடிச்சிங்க? அது என் டியூட்டி பா. சோ கியூட் சார். பொறியியல் கல்லூரி ஊழல் பணத்தை தனது உயிரை பணயம் வைத்து மீட்ட திரு சக்தி மற்றும் அவரது நண்பர்களுக்கு பாரத பிரதமரும் தமிழக முதல்வரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் மாணவர்களிடமிருந்து அதிகமாக வாங்கப்பட்ட பணத்தை மாணவர்களிடமே திருப்பித் தர தமிழக முதல்வர் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு.